உங்க உதவியை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். அது இருக்கட்டும். டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னா இந்த பச்சை குழந்தைய எடுத்துட்டு எங்கம்மா போவீங்க? என்ன பண்ண போறீங்க? எங்க போறது? வந்த இடமும் தெரியல, வாழ போற இடமும் புரியல. இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா ஆத்துலயோ கிணத்துலயோ விழுந்திருப்பேன். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு டாக்டர். சுமதி, இந்த கவலை உனக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுமா. வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணம். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ? நோ நோ, இட்ஸ் ஆல் ரைட். உன் புருஷன் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றீங்க. பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. வேண்டாம் டாக்டர், அதெல்லாம் வேண்டாம். பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா அவர் போலீஸ். அவர் இப்ப வரக்கூடிய நிலைமையில இல்ல. கடவுளா பார்த்து என்னைக்கு எங்களை சேர்த்து வைக்கிறாரோ அன்னைக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அது வரைக்கும் அவர் எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கட்டும். இந்தாம்மா, நீ போட்டு அந்த நகையெல்லாம் இதுல பத்திரமா இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துக்க. பரவாயில்லைங்க. இதுக்காக எங்க மாமா சவுக்கால் அடிச்சேன். அதுக்காக தான் அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். என்னது? ஷாஃபிகான், நீ போ. மாமா, இதெல்லாம் என்ன கொடுமை? நான் செய்த கொடுமைக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. சட்டத்தை ஏமாத்திடலாம், ஆனா மனசாட்சியே என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற நீதிபதியை என்னால ஏமாத்த முடியல. மாமா, கொஞ்சம் புரியும்படியதை சொல்லுங்களேன். தொட்டு தாலி கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்தனே, என்னையே நம்பி இருந்தவளே, நிறைவாத கர்ப்பிணியா அனாதையா தவிக்க விட்டு ஓடி வந்தனே, அந்த பாவத்துக்கு நானே தேடிக்கிற பிராயச்சித்தம். மாமா, இப்ப அத்தை ஓடுனவன் திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காளோ, இல்ல போனவன் தான் அவனை சொர்க்கத்துல சந்திச்சுக்கலான்னு அவளும் போயிட்டாளோ? நானும் போயிருப்பேன், ஆனா உன்னை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்லவனுடைய கையில ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மாமா, எஸ், நான் மெட்ராஸ்ல இருந்து காஷ்மீருக்கு ஓடி வந்த போது தன் கணவனை பிரிஞ்சு படுத்த படுக்கையா இருந்தா எங்க அக்கா, உங்க அம்மா. தம்பி வந்த சந்தோஷத்துல உன்னைய கையில ஒப்படைச்சிட்டு அவளு நிம்மதியா போயிட்டா. என்னைக்காவது ஒரு நாள் சுமதிய சந்திச்சேன்னா, அம்மா உன்னை பிரிஞ்ச கதைய வரி வரியா நான் டைரியில எழுதலம்மா, என் முதுகில எழுதி வச்சிருக்கப்பான்னு காமிக்க போறேன். அதனால்தான் சுமதிய பிரிஞ்ச நாள் வரும்போதெல்லாம் உன்னை சினிமா போமா நினைச்சிட்டு நான் இந்த தண்டனையை அனுபவிப்பேன். இன்னைக்கு வசமா அவகிட்ட மாட்டிக்கிட்டேன். மாமா, நடந்ததையெல்லாம் கொஞ்சம் விவரமா என்கிட்ட சொல்லுங்களேன். Good morning, Miss Nalini. ஹலோ மிஸ்டர் பிரேம்குமார், எங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து? Sir, you know I am a traveling photographer. இந்தியா பூரா டூர் போயிருந்தேன். சில அருமையான போட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் சார். மறுபடியும் டெல்லியில ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு நான் போகணும். I see. நான் கூட நளினிய அவ காலேஜ் படிப்பு முடிக்கிறதுக்காக டெல்லி அனுப்ப போறேன். இது மிஸ் நளினி, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா கூட உங்களை இவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாரான்னு சந்தேகம் தான். இந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள் லட்சத்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும். தாரா போல உள்ளவங்களின் நட்பு எனக்கு கிடைச்சது, ரொம்ப பெருமையா இருக்கு. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ? ஓகே. தேங்க்யூ.
டெல்லியில மிஸ் நளினி எங்க தங்க போறாங்க? நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல. மிஸ் நளினி, டெல்லிக்கு நான் வரும்போது கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ சார். இது நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தெரியுது. அவங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கங்க. தேவையில்லை. உடம்பு எப்படி இருக்கு? வண்டி ஆக்சிடென்ட் ஆனா உங்க அப்பா கோர்ட்டு வருவான். டயர் பஞ்சர் ஆனது தெரியாம அப்படியே ஓட்டி வரிய. போய் பாரியா. நம்ம கொஞ்சம் வண்டியிலே இருங்க, ஸ்டெப்னி மாத்தி. என்ன செய்யறது? நான் சாப்பிட்டது நாட்டு சரக்கு. ஃபாரினா இருந்தா இவ்வளவு நாராது. உங்களுக்கு வேணும்னா நைட்டு அரேஞ்ச் பண்றோம். தாகத்துக்கு பீர் சாப்பிடுறீங்களா? ஏய், பீர் சாப்பிடறது போல இருக்கு. நம்ம ஊர் பாப்பா மோர் தான் சார். பாப்பா எங்க போகுது? மீட்டரா பிரைவேட்டா? அட்ரஸ் கொடுத்தா அட்வான்ஸ் தான். அட்ரஸ் வேணுமா? அவங்க கிட்ட ஏன் கேட்கிறேன்? என்கிட்ட கேளு, நான் கொடுக்கிறேன். ஒன்று செய்யுமா? முதல்ல அட்வான்ஸ கொடுத்துருவோம், அப்புறம் அட்ரஸ் வாங்கிக்குவோம். ஆ? நீ ரொம்ப நாளையா வெயில்ல நிக்கிற போல இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? என்ன மிஸ்டர் சங்கர்? டெல்லி வெயில் பசங்களுக்கு ஒத்துக்கல, நான் விசிறி விட்டேன். நீங்க கூட்டிட்டு போய் தண்ணி தெளிச்சு விடுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? காஷ்மீர்ல இருந்து வரோம். ஓ, காஷ்மீர். ஆமாங்க, சின்ன வயசுலயே அங்க செட்டில் ஆயிட்டோம். இங்க டெல்லி யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். வெரி குட். டிரைவர், ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் நளினி. உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சங்கர். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். சும்மா இருக்க நேரத்துல எங்க அம்மா போடுற பெயிண்டிங்ஸ் எல்லாம் வித்துட்டு வருவேன். பெயிண்டிங்ஸா? Yes. நான் பார்க்கலாமா? ப்ளீஸ். லவ்லி. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு தானே? எஸ். எங்க மாமாவுக்கு பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை நான் வாங்கிக்கலாமா? ஷூர். How much? Whatever you like. நோ, என்ன இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? உங்க உதவிக்கும் இந்த ஓவியங்களுக்கும் விலையே கிடையாது. ப்ளீஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, யூ லைக் திஸ்? சுக்ரியா.